வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரங்களில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தினேஷுடைய புது பொண்டாட்டி தினேஷ் ரொம்பவே சத்தம் போடுறாங்க. நீங்கள் என்னெல்லாம் சொல்லி கல்யாணம் முடிச்சிங்க, என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் நிறைய சம்பாதிப்பேன், மாதத்துல லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன்னு சொன்னீங்க. இப்போ அந்தளவுக்கு எதுவுமே இல்லை, வீட்டிலே இருக்கிறீங்க. நீங்கள் கொண்டு வந்த பணமும் காலியாயிருச்சு. இப்போ வீட்டு செலவுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, கொஞ்ச நாள் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சரியாக வராதுங்க, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் தினேஷுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. இந்த ரோகிணி தான் நம்மளுக்கு வெயிட்டாக அமௌண்ட் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டா. நம்ம கேட்கும்போது நான் தாரேன்னு சொல்லிட்டு சிட்டிகிட்ட கோர்த்து விட்டான். சிட்டி நம்மகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டு வாட்டி ஒரு பங்கு வாங்கி தந்தான். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தரலை. எனக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ரோகிணியும் தொடர்பு கொள்ளாதான்ட்டான். இப்போ ரோகிணி நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொண்டோம்னா கண்டிப்பாக சிட்டிகிட்ட சொல்லுவாள். சிட்டி கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டான். இப்போ நம்ம என்ன தான் பண்ணலாம், நம்மகிட்ட பணம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நேராக 2 நாடகம் நடிகர் போய் பார்க்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு இடம் சொல்லணும், அங்கே நீங்கள் கொஞ்சம் ஆக்டிங்கை பண்ணணும், உங்களுக்கு என்ன ஒன்றோ நான் தந்துடுவேன், இப்போ என்கிட்ட காசு இல்லை, என் கையில் இருக்கிறது இந்த 20,000 ரூபா தான், அதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. என்ன மேட்ரு மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை, ஒரு பொண்ணு மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி ஒரு வீட்டில் நடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுபோக பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட பெரிய அளவில் பணமோ எதுவோ கிடையாது. வாழ்க்கையை மறைச்சிட்டு தான் 2வது வாழ்க்கையில் உட்காந்துருக்கு. அப்போ 2வது வாழ்க்கையில் உட்காரும்போதும் கூட தன்னை பற்றியான உண்மை நிலையை சொல்லாமல் வாழ்க்கை மாதிரியே ஏமாற்றிட்டுருக்கு. அதுக்கிட்டருந்து நான் வெயிட்டான அமௌண்ட் வாங்கணும்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, என்னைக்கு போவீங்க அப்படிங்கிறாங்க. நாளை கழிச்சு நாங்கள் போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. நாட்கள் நகருது. ரோகிணி வீட்டுக்கு மலேசியா தம்பதிகள் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வராங்க. விஜயாட்ட நாங்கள் ரோகிணியோட சித்தியோட அண்ணன், அவங்களோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி வாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு நீங்கள் வந்தது தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியாது, ரோகிணிக்கு இன்பமான ஒரு நிகழ்வாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லாமல் வந்தோம். எங்கள் வீட்டில் உள்ள பொண்ணு தான் எங்கள் வீட்டில் வாக்கப்பட்டிருக்கு. அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஆயிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. நான் நிறைய நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அதனால் நாங்கள் போக முடியல, இங்கே வந்திருந்தேன், அப்படியே ரோகிணியை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி, உங்கள் உறவினர் வந்திருக்காங்க, உங்கள் சித்தியோட அண்ணனா அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க, சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. என்னது, எங்கள் சித்தியோட அண்ணனும் ஒய்ஃப் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வராங்க. இவங்கள பார்த்தா நம்ம சித்தியோட உறவினர் மாதிரி தெரியலையே, ஒருவேளை தினேஷோ இல்லைன்னா சித்தியோ அனுப்பியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. என்ன ரோகிணி, வந்துட்டாங்க அவங்க உறவினர், நீ பேசாமல் இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, சந்தோஷத்தில் அப்படி நிற்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏய் மீனா, காஃபி போட்டு டீ போட்டு கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு இவங்க 2 பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா மீனா ஒரு முறை அவங்க வீட்டுக்கு பூ கொண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேம்மா, இவங்களுக்கு மலேசியா மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு சொல்கிறாங்க. சுற்றி நான் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் அவங்க பேச்சை பார்த்தா மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி இல்லை. மலேசியாவில் உள்ளவங்க தமிழர்கள்லாம் உடையில் லாலா போட்டு பேசுவாங்க, போனோம்லா வந்தோம்லா அப்படின்னு பேசுவாங்க. இவங்க வித்தியாசமாக பேசுகிறாங்களே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை இவங்க வேறு நாட்டில் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னால அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. எப்படின்னாலும் தாய்மொழி பாசம்னு ஒன்று இருக்க தான் செய்யும், அதில் பேசத்தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு இருக்கும்போது, என்னடி இன்னும் காஃபி போட்டுக்கிட்டு தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க. காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க. ரோகிணி அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க ஆண்டி, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் என் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரூமுக்கு கதை படைக்கிறாங்க. ஏய், நீங்கள் 2 பேர் யார், ஒழுங்கு மரியாதை சொல்லிவிட்டு ஓடிடுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா வார்த்தை ஒசருது அப்படிங்கிறாங்க. பிறகு வார்த்தை ஒசராமல் அப்படிங்கிறாங்க. சரியில்லை, நீங்கள் கிளம்புங்க, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தைட்ட சொல்லிட்டு போகிறோம், நீ யார் என்ன வரன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன யார் என்ன வரன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள் உங்களை பற்றியே முழுமையாக தெரிஞ்ச ஒரு ஆள் தான் எங்களை இங்கே அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க. யார், சிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா யார் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போ தினேஷ் அனுப்பியிருக்கானா அப்படிங்கிறாங்க. எஸ், ஓ தினேஷ் அனுப்பியிருக்கானா, இப்போ சிட்டிக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அழகாக கால் பண்ணேன், நீ கால் பண்ண உடனே எப்படியும் ஒரு ஒரி வரும், ஏன்னா உன்னை பற்றி நிகழ்வோம் வீட்டை சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருப்போம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது நான் யார்ட்டையும் சொல்லலை அப்படிங்கும்போது எங்கள் பாஸுக்கு ஃபோன் பண்ணி தரேன் பேசுங்க அப்படிங்கிறாங்க.
உடனே தினேஷ் கால் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன ரோகிணி, கல்யாணி எப்படி இருக்க அப்படிங்கிறாங்க. 2 ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. சரி, நான் அனுப்புனா உங்கள் சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. தினேஷ் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத, நான் சிட்டிக்கிட்ட சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நீ சிட்டிக்கிட்ட சொன்னால் அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணுவான், ஆனால் நான் வந்து என்ன செய்வேன், ஒன்றா உன் வீட்டை டிஸ்டர்ப் பண்ணுவேன். அங்கே நீ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லி அவங்கள வச்சு சொல்லுவேன். முடிஞ்சே போச்சு. நான் வந்து சொன்னால் தானே அங்கே ஒரு பிரச்சனை வரும். இப்போ அவங்க சொல்லிட்டு வந்துடுவாங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஏன் தினேஷ் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. நான் உன்ட்ட என்ன சொன்னேன், ஒரு 30 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடு, அவன் பக்கமே வரல அப்படின்னேன். நீ வந்து என்னைய வந்து சிட்டிக்கிட்ட கோர்த்து விட்டு போனால் நான் விட முடியுமா? அந்த சிட்டியும் எனக்கு ஒரு பெரிய லெவலில் பணம் எதுவும் தரல அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு தினேஷ், நல்லா இருப்பேன், என்னைய விட்டுரு, எனக்கு இதுக்கு மேலே பணம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவை வந்து என்னது, பணம். 30 லட்ச ரூபா பணம் வந்தால் அவங்க அங்கேருந்து வந்துடுவாங்க. என்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க மாத கணக்கில் அங்கே தான் இருப்பாங்க. நான் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்து அனுப்பியிருக்கேன். அந்த நடிப்புக்கு பணம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ளதை சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி வந்துடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவன் சீன் ஓவரு. நீ சிட்டிக்கு பேசுனா பேசு, நான் வந்து அதுக்குள்ளே இவங்கள அவங்க வீட்டை சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. தினேஷ் அப்படி எதுவும் நான் சொல்லலை, நீ எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கிறாங்க. ரைட்டு விடு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணிக்கு என்ன செய்யனே தெரியல, பணம் பட்டுறதுக்கு வாய்ப்பே தெரியல. அப்போ அவசர அவசரமாக வெளில கிளம்பி போகிறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, எங்கம்மா உங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவசரமாக போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க ஒரு சின்ன வேலை சொன்னாங்க, அதான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா போய்ட்டு வா, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நேராக அவங்க பார்லர் ஓனர் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன ரோஹிணி இவ்வளோ நேரத்துக்கு இங்கே வந்திருக்கீங்க, ஏன் நம்ம பார்லர் இல்லையா நீங்கள், ஏன் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான் கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோம்மா, 10,000 ரூபாயா 20,000 ரூபாயா அப்படிங்கிறாங்க. இல்லை 30 லட்ச ரூபா வேணும். 30 லட்சமா, என்னம்மா சொல்கிறேன், 30 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா 2 பார்லர் ஆரம்பிச்சிடணுமா புதுசாக அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், ஒரு அவசர தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, உன் புருஷன் இந்த சிட்டியிலே பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, 30 லட்ச ரூபா பெரிய மேட்ரு கிடையாது, உன் ஹஸ்பண்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் வேணால் பேசுகிறேன் அப்படிங்கிறேன். இல்லை மேடம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. புருஷனுக்கு தெரியாமல் போனவங்க என்னம்மா செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மேடம், அவசர தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ரோஹிணிங்க பாருங்கள், 30 லட்ச ரூபாலாம் என்னால் தர இயலாது. 30 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டு. சின்ன அமௌண்ட்னா கூட சரி ரோஹிணி வச்சுக்கோங்க, என்கிட்ட தான் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் தந்துட்டு உங்கள்கிட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். பணம் இல்லைன்னா சொல்லலை, பணம் இருக்குது, ஆனால் வந்து தர வாய்ப்பு இல்லை. உனக்கு வீட்டு செலவுக்கு வேணால் என்கிட்ட வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. வீட்டு செலவுக்குலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி, இப்போ வந்து நீ நேராக பார்லர் போறியா வேறு எங்கேயும் போறியா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், பணம் வந்து நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி கலெக்ட் பண்ணேன், இனிமேல் போட்டு நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மேடம் என்ன மேடம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உனக்கு பதிலாக வேறு ஆளை வேலைக்கு வச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் நீ வந்து இப்படி 30 லட்சம் வேணும் 40 லட்சம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அலையுத, ஒரு வேலையை எங்கே பார்ப்பேன், ஏற்கனவே அவன் மேலே ஏகப்பட்ட பெட்டிஷனு. நீங்கள் வந்து ஒழுங்காக பார்லருக்கு வரவங்களுக்கு பார்க்க மாட்டேற வைக்க மாட்டேற, அதிக லீவ் போடுதுன்னு சொல்கிறாங்க, மேனேஜ் பண்ண முடியல. நீ அந்த பார்லர் ஓனராக இருந்த, சரி ஓனராக இருக்க பிள்ளை நம்மகிட்ட மறுபடியும் வேலை கேட்குன்னு சொல்லி பரிதாபப்பட்டு கொடுத்தேன். ஆனால் நீ வந்து என்ன செய்யலை, அதை காப்பாற்றலை. நீ பேசாமல் போயிருமா, கணக்கு வழக்கெல்லாம் வந்து வனச்சட்டை கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. மேடம் தயவுசெய்து வேலை நிப்பாட்டுறாதுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், இந்த வேலையை நம்பி தான் நான் இருக்கேன், இந்த வேலை இல்லைன்னா என் வீட்டில் நான் மறுவாதி இருக்காது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் நீ வேலை எடுத்து தூக்கல, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக பார்லரில் போய் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து ரொம்பவே அழுகிறாங்க. அப்போ வித்யா வராங்க. என்னடி பார்லரில் உட்காந்து அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அந்த தினேஷ் ரொம்ப ஓவராக பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. நீ தான் வந்து அந்த சிட்டிகிட்ட சொல்லி அவனை ஏதோ பண்ணிட்டேன்னு சொன்னியே அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தாண்டி நினச்சேன், அந்த சிட்டி வந்து தினேஷ் ஏதோ பண்ணிட்டான்ட்டு. ஆனால் இப்போ என்னன்னா அவன் 2 ஆளை அனுப்பிவிட்ருக்கான். எங்கள் சித்தியோட அண்ணன் பொண்டாட்டின்னு சொல்லி 2 பேரும் அனுப்பிவிட்ருக்கான் புருஷன் பொண்டாட்டியை. அவங்க வந்து என் வீட்டில் இருக்காங்க, அவங்க ஏதோ நாடகம் நடிக்கிறான், அவங்கள நடிக்கிறதுக்கு அனுப்பிவிட்ருக்கான். 30 லட்ச ரூபா இருந்தால் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்களாம், இல்லைனா என்னை பற்றி உண்மையை போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்களாம் அப்படிங்கிறாங்க. சிட்டிகிட்ட சொல்லி சிட்டி ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. சிட்டிகிட்ட சொன்னாலும் நான் அனுப்புகிற ஆட்கள் உன்னை பற்றி உண்மையை சொல்லிட்டு உன்னை முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. ஓ இப்படி போகுதோ, அப்போ என்ன தாண்டி பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடி, 30 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணுறது. வித்யா, கிராமத்தில் வீடு இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துருவோமா, நம்ம பணம் பின்னாடி தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. எனக்கு இருக்குது ஒரே வீடு தான், எங்கள் குடும்ப சொத்துன்னு அதுதான், அது நீ நினைக்காம 30 லட்சம்லாம் போகாது, 10-15 லட்ச ரூபா போகும். நானும் முருகனும் அங்கே தான் போய் சந்தோஷமாக வாழ போகிறோம், அதுவும் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க.
யாரடி முருகம்னா அப்படிங்கிறாங்க. முருக்ஸ் என்னுடைய வருங்கால கணவர். எனக்கு அவர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரை நான் கல்யாணம் பண்ண போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் வீடு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ரோகிணி, நீ என்கிட்ட வாங்கின பணத்தை கூட தர வேண்டாம். தயவுசெய்து என் வீட்டில் கேட்காத, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணி நினைக்காங்க, பணம்னு சொல்லி யார்கிட்டயாவது கேட்டால் அவங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்றாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க இங்கே ரோகிணி வரத்துக்குள்ளே கறி குழம்ப பயங்கரமாக வச்சு வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க பயங்கரமாக ஆட்டுக்கறி சாப்பிட்டுட்ருக்காங்க மீனா சமையலில். ரோகிணி, உங்கள் சொந்தக்காரங்களும் நல்லா கவனிக்கணும்ல, அப்படின்னா தானே அவங்க சித்திட்டு போய் சொல்லுவாங்க. அவங்க சொத்துலாம் வந்து அப்படியே தான் இருக்கான், அவங்க ரெடி பண்ணிடலாம், சீக்கிரம் வந்து அந்த சொத்தை வந்து ரோகிணி கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம் வைக்கணும்னு சொல்லுதாங்க. அதனால தான் அவங்களை பயங்கரமாக கவனிச்சிட்ருக்கேன். நீனும் வா சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி எனக்கு தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தூங்கிடுறாங்க. இவங்க வேறு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. மாட்டிக்கிடுவாங்க. அவங்க மாட்டினாலும் நான் மாட்டிப்பேன், என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் மறுபடியும் வராங்க. சாப்பிட்டு முடிச்சாலும் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருந்துட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்க, நான் பணம் ரெடியானோன்னா நான் ஃபோன் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது கேட்க முடியாது, எங்கள் குருநாதர் சொல்ல தான் கேட்க முடியும்னு சொல்லிட்டு தினேஷுக்கு கால் பண்ணுறாங்க. ஐயா, நாங்கள் போனோமா, போன பிறகு பணம் வந்திருக்காங்க எப்படி அப்படிங்கிறாங்க. அது 1ஆம் நம்பர் கேடி, நீங்கள் போனீங்கன்னா பணம் தராது, அதனால் வாய்ப்பே இல்லை, நீங்கள் அங்கேயே இருங்க அப்படிங்கிறாங்க. சரி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணிக்கு சரியான கடுப்பாக இருக்குது. இங்கே மனோஜ் வீட்டுக்கு வராரு. ரோகிணி, உன் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்களாம்ல, அம்மா சொன்னாங்க, அதுபோக அவன் சொத்து பத்தெல்லாம் சீக்கிரம் விற்று தந்துடுன்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம சீக்கிரம் பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு பேசி மனோஜ் நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே மருமகனே எப்படி இருக்கீங்க அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மருமகன் கேட்கும்போது, நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணா இருக்கேன் அப்படி இப்படின்னு சீனை போடுறாரு. உடனே சரி 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 அப்படின்னு சொல்லி பேசுவோம். சரி ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போது மீனா வந்து பூ வியாபாரத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. விஜயா சொல்கிறாங்க மனோஜ்ட்ட, மனோஜ் உன் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க மொட்டாட்டி வீட்டில், நல்லா அவங்கள கவனிக்கணும்டா அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, இருக்கிற சாப்பாடு என்னதோ அதை மட்டும் கொடுங்க, ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதெல்லாம் இல்லை, அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்களுக்கு அதுக்கேற்ற சாப்பாடு கொடுக்கணும். மனோஜ் நைட் நீ வந்து யார் ரூமில் தூங்குடா, நீங்களும் ரோகிணியும், நானும் அவங்க அப்பா அவங்க ஹாலுக்கு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறாரு, ஏம்மா அந்த மீனாவும் ஹாலில் தான் இருப்பான், நீங்கள் எப்படிமா இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அதான் தான் முத்து இல்லையே, ஓட்ட வாங்கி முத்து இல்லையே, அவன் தான் வெளியே எங்கேயோ போயிட்டானே, பூக்காரி அப்பாட்டில் தூங்கிடுவான், நாங்களும் தூங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அன்றைய பொழுது கழியுது. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே சந்தோஷ் சார் கால் பண்ணுறாரு. மனோஜ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எனக்கு என்ன சார் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முன்னாடி மாதிரி இல்லை, நீங்கள் சேர்த்து விட்ட சப்டீலர் எல்லாமே பொருட்களை கம்மியாக வாங்குகிறாங்க, அதனால் இந்த மாதம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கம்மியாக தான் வருது அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, போன மாதம் 10 லட்ச ரூபா வந்தீங்க, இப்போ எவ்வளோ சார் வருது அப்படிங்கிறாங்க. அவங்க எவ்வளோ பொருள் வாங்குறாங்களோ அதுக்கேற்றப்ப தான் உங்களுக்கு டீலருக்கு கமிஷன் வரும், அவங்களுக்கு ஒரு 6 லட்ச ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியா சார், கூட ஒரு 4 லட்ச ரூபா தரலாமா சார் அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், சப்டீலர்கிட்ட எல்லாத்தையுமே பேசுங்க, அவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகிறதுக்கு என்ன வழிவகையோ அதை ஐடியாவை கொடுங்க. அவங்க நிறைய பொருட்களை வாங்குவாங்க, வாங்குறதுனால நிறைய லாபம் வரும், லாபம் வரும்போது உங்கள் பங்கு கரெக்டாக உங்கள் ஷேரும் வரும். இப்போ உங்களுக்கு தர வேண்டிய பணம் 6 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், ரெடி பண்ணுறேன் சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. 6 லட்ச ரூபா நம்மளுக்கு சந்தோஷ் சார் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே மனோஜ் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்க்குறாங்க, அந்த நாடக நடிகர் இருக்கார். என்னம்மா பணம் வந்துட்டு போல மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் வந்துருச்சு, பிஸ்னஸ் பண்ணதுனால அதனால் பணம் வருது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டு போகிறாங்க. தினேஷுக்கு நடந்ததை சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஓ அப்போ 30 லட்ச ரூபா போட்டால் அவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே மனோஜ் வந்து கடைக்கு வராரு. கடையில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்போ ரோகிணி பின்னாடியே வராங்க. வந்துட்டு என்ன செய்யணும்னு தெரியலையே, இந்த பணத்தை நம்ம கொஞ்சமாக வந்து தினேஷ்கிட்ட வாங்கி கொடுத்தோம்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்க போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மனோஜ் மாடல் கையெழுத்தை பார்க்குறாங்க. அதே மாதிரி மாடல் கையெழுத்தை போட்டு செக்கை கொண்டு பேங்கில் கொடுக்குறாங்க. கொடுத்து பணத்தை வாங்கிடுறாங்க 6 லட்ச ரூபா. வாங்கிட்டு மனோஜ் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது ரோகிணி வந்தால் அப்புறம் போனால் மறுபடியும் வந்தால் இப்போ எங்கேயோ போகிறான்ட்டு போகிறாங்க. சரி போட்டும் பார்லர் போ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடுறாங்க. இங்கே மனோஜ் நம்ம அக்கௌண்ட்டில் 6 லட்ச ரூபா இருக்குது, ரைட்டு, யாரும் கடங்காரன் கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து சமாளிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. இந்த 6 லட்ச ரூபாயை கொண்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் யாரும் இல்லை. அவங்க 2 பேரும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கள், நாங்கள் பணம் அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபா இருக்கா அப்படிங்கிறாங்க. இதில் 6 லட்ச ரூபா இருக்குது, மீதி பணம் வந்து தினேஷ் அக்கௌண்ட்டில் வந்துடும், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் பாஸுக்கு எதனாலும் ஃபோன் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க வந்து 6 லட்ச ரூபா வாங்கிட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் மனோஜ் கடையில் வந்து கடங்காரங்க எல்லோரும் பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களுக்கு பணம் வேணும்,
பணம் தரலாம் போகவே முடியாது. சந்தோஷ் சார்ட்டருந்து உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுக்கு வந்து என்னது கமிஷன் வருது. அந்த கமிஷன் பணத்தையாவது எங்கிட்ட பிரித்து கொடுக்கலாம்ல, எங்களுக்கு சப் டீலர் தான் கிடையாதுன்ட்டீங்க, அதை ஏன் தரலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை என்கிட்ட பணமே இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு அந்த சந்தோஷ் சாரோடைய பிஏ எங்களுக்கு ஃபோன் பண்ணார். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க மனோஜ்ட்ட அப்படின்னு சொன்னார். நீங்கள் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அப்படி 6 லட்ச ரூபா அங்கே வந்திருக்குங்க. எங்களுக்கு வந்து 12 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு ஆளுக்கு 50,000 பிரித்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியாமல் ஆளுக்கு 50,000 செக் எழுதுறாரு. கொடுத்தோன்னே சரி சரி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போய் பேங்கில் போய் கலெக்ஷன் போடுறாங்க. அங்கே வந்து பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இந்த மனோஜ் வந்து பணம் தராமல் ஏமாற்றிட்டு இருந்தான், இப்போ இப்படி வித்தியாசமாக ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லோரும் கடுப்பில் வராங்க. தினேஷ் எங்கேயோ வெளியே மனோஜ் எங்கேயோ வெளியே போயிருக்கான்னு சொல்கிறாங்க. உடனே சரி ரைட்டு நான் காலைல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. மனோஜ் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ரோஹிணி நினைக்காங்க மனோஜுக்கு தெரிஞ்சிருக்கும் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலையே, சரி ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இங்கே இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா தினேஷை பற்றி ஒரு இப்போதைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது காலையிலே வந்து மனோஜ் தர வேண்டிய கடன்காரங்க எல்லாருமே கடையில் வந்து வாசலில் உட்காந்து பிரச்சனை பண்ணுறாங்க. கடையை தரக்கூடாது, மனோஜ் உங்களுக்கு பணத்தை தான் கடையை திறக்கணும், பணம் தராமல் ஏமாற்றிட்டே இருந்தார். அந்த சந்தோஷ் சார்ட்டு பணம் வந்துச்சுன்னு சொல்லி நம்பிக்கையான தகவலை சொன்னோன்னா ஆளுக்கு 50,000 தரம்னு செக்கில் எழுதி தந்தார். பணமே அக்கௌண்ட்டில் இல்லை. அந்த இவர் வந்து ரொம்ப எங்களை மனோஜ் ஏமாத்துறாரு, கடையை திறக்கூடாது வைக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. மனோஜால் கடையை திறக்க முடியல. இப்படி இருக்கும்போது அசோக் வந்து அண்ணாமலை கால் பண்ணுறாங்க. ஐயா அவங்க பையன்கெல்லாம் நாங்கள் வேலை பார்க்கோம், வேங்கின கடன்காரங்க எல்லாருமே கடையை திறக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுதாங்க ஐயா, நீங்கள் எப்படியாவது சரி பண்ணிங்கய்யா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து விஜயாட்ட சொல்கிறாங்க, விஜயா இந்த மாதிரி மனோஜ் வாங்கின கடன்காரங்க பூராமே கடை தரக்கூடாது வைக்கிறான்னு சொல்லி பிரச்சனை பண்ணுதாங்களாம், பணம் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. வசமனம் போட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஐயா இப்படி நீங்கள் வாசலில் உட்காந்திங்கன்னா எப்படி அவன் வியாபாரம் பார்ப்பான், வியாபாரம் பார்த்தவங்களுக்கு பணம் தருவான் அப்படிங்கிறாங்க. ஐயா பிரியால் நீங்கள் சொல்லுறது நாங்கள் ஏற்றுக்குறோம், ஆனால் வந்து இந்த மனோஜுக்கு அக்கௌண்ட்டில் பணம் வந்தாலும் எங்களுக்கு தரமாட்டுறாரு. இப்போ ஒரு லாபம் ஒரு 6 லட்ச ரூபாவை சந்தோஷ் சார் அனுப்பியிருக்காரு, அதையாவது எங்களுக்கு பிரித்து தரலாம்னா அது தரமாட்டுறாரு. ஒரு செக் எழுதி தராரு 50,000 அக்கௌண்ட்டில் போட்டால் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்படி ஏமாற்றிட்டு இருக்காரு, எப்படியா போக முடியும் அப்படிங்கும்போது டேய் மனோஜ் என்னடா அப்படிங்கிறாங்க. எப்பா உண்மையிலே அக்கௌண்ட்டில் இருந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க. நீ பேங்கில் போய் என்னென்னு கேளு அப்படிங்கிறாங்க. பேங்கில் போய் கேட்குறாங்க. உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, நீங்கள் வந்து ரோஹிணிங்கிறவங்க பேரில் செக் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி கால் பண்ணுறான். ரோஹிணி உன் பேரில் நான் எங்கே செக் தந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் மறந்துட்டீங்களா, நீங்கள் தானே வந்து தந்தீங்க அப்படிங்கிறாங்க. நான் தந்தேனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் நீங்கள் தான் தந்தீங்க, அவன் பார்லருக்கு டெவலப்புக்கு இதை வச்சுக்கோன்னு தந்தீங்க, நான் உங்களுக்கு 1 மாதம் தந்துருந்தேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹிணி சொல்லிகிட்டு இருக்கேன், நான் உனக்கு தரவே இல்லையே அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ வசதியாக இருந்தீங்க எனக்கு எழுதி தந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி நான் தரவே இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் நீங்கள் மறந்துட்டீங்க, எங்கள் உறவினர் வந்தோம்னா நீங்கள் வந்து ஹாலில் வந்து நம்ம இருக்கும் போது தந்தீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா ரோஹிணி இப்போ கடன்காரங்க எல்லாமே வந்து கடன் கேட்குறாங்க, இல்லைனா கடையை திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்காங்க, என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. ஐயோ இது வேறு பிரச்சனையான்னு சொல்லிட்டு ரோஹிணி அவசர அவசரமாக வராங்க, வந்து பேசுகிறாங்க. பணம் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துக்கு வந்துடும், நீங்கள் தயவுசெய்து கிளம்பி போங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் சொல்லையோ உங்கள் புருஷன் சொல்லையோ கேட்குறது மாதிரியே இல்லை, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போய் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை இந்த வாட்டி நான் தந்துடுவேன் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, இது வரைக்கும் அவங்க பொறுப்பேற்றாங்க, இப்போ நான் பொறுப்பேற்கேன், பணம் அவங்க தரலைன்னா என் வீட்டம்மா பேரில் வீடு இருக்குது 2 வீடு, அந்த வீடை விற்றுனாலும் அவங்க செட்டில் பண்ணுவேன், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஐயா அங்கே பாருங்கள், இது வரைக்கும் நாங்கள் யார் பேச்சையும் நாங்கள் கேட்கல, புதுசாக நீங்கள் சொல்கிறீங்க உங்களை நம்புகிறோம், ஆனால் நீங்கள் கரெக்டாக இருங்கய்யா, நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் உங்களை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. சரி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எப்பா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கடலால் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, மனோஜுங்க பாரு வீட்டை அடமானம் வச்சுனாலும் தாரான்னு நான் சொல்லியிருக்கேன், அதனால் நீ ஒழுங்கு மரியாதை அவங்களுக்கு கொடு, இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படிங்களப்பா, கொடுத்துடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அக்கௌண்ட்டில் கடைசி அந்த பணத்தை என்ன செஞ்சு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரோஹிணிக்கு தான் வந்து பார்லர் டெவலப்பு கொடுத்தேன், அவன் சொந்தமாக பார்லர் வச்சுருக்கான், அதை பெருசாக டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலைக்கு சரியான கோவம் வருது. இந்த பிள்ளை சொந்தமாக பார்லர் வைக்கல, இந்த 6 லட்ச ரூபா வாங்கி எங்கே போய் டெவலப் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இருக்குது. ரொம்பவே கடுப்பில் அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க 2 பேரும் பிஸ்னஸை மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுறாங்க, இது எதுக்குங்க நீங்கள் கோவப்பட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. விஜயா வாயை மூடிட்டுரு அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணு உண்மையிலே பார்லர் தான் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க என் பேரில் சொந்தமாக பார்லர் வச்சுருந்துச்சி, அது டெவலப் ஆகிறதுக்கு வேறு பேரில் கொடுத்துருக்கா அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. உனக்கு இது எல்லாமே தெரியுமா அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியுங்க அப்படிங்கிறாங்க. அதானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுப்பில் ரூம் பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து வெளியூர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு மீனா கால் பண்ணுறாங்க. மீனா எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே பூ வியாபாரத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்,
எனக்கு நல்ல தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைமாட்டில் தான் வந்து ஒரு வாரமாக கார் ஓட்டின பணம் 60,000 வச்சுட்டு தூங்குறாங்க முத்து வீட்டில். இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.